வணக்கம். நான் தங்கா நாடார் மேட்ரிமோனி சென்னை. ஆமாம், நான் நாடார் திருமண சேவை கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறோம். இந்த விவாதம் இன்று எதனால் என்றால், முன்பு நாடார் இடங்களில் ஜாதகம் பார்ப்பார்கள், திருமணம் பேசுவார்கள். ஆனால் அந்த திருமணங்கள் விரைவில் முடிந்துவிடும். இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாகரிகம் கருதி நிறைய மேட்ரிமோனி சைட் வந்துட்டாங்க. தங்களுடைய மேட்ரிமோனி சைட்டில் அவங்க ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது மேட்ரிமோனிக்காரர்கள் என்ன செய்கிறார் என்று தாங்கள் ஒரு நாகரிகம் கருதியும், தாங்கள் நாகரிக மக்களாக இருக்கிறோம் என்று கருதியும் நிறையா மேட்ரிமோனி சைட்டுகளில் தங்களது பெண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் ஜாதகத்தை போடுகிறார்கள். இந்த மேட்ரிமோனிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஜாதகம் சாஃப்ட்வேர் அவரவர் ஒன்று வைத்துக் கொண்டு இருக்கிறார். பொதுவாக ஒரு 10 மேட்ரிமோனி இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 மேட்ரிமோனிக்காரர்களும் அவர்களுடைய லாபம் ஈட்ட வேண்டி, அவர்களுடைய லாபம் கருதி 10 வித சாஃப்ட்வேர் வைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை கொடுத்தால் கூட அவர்கள் அந்த ஜாதகத்தை படியெடுத்து போடுவது இல்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிறந்த ஊர், பிறந்த நேரம் என போட்டு, அது திருக்கணிதமாக இருக்கலாம், இல்லது யார் யாரோ ஜோதிடர் கணித்த அந்த சீடியை வைத்து இவர்களாக ஒரு ஜாதகம் கிரியேட் பண்ணுகிறார்கள். இதில் என்ன வருகிறது என்றால், முதலில் ராசி கட்டம் மாறுகிறது, லக்கண கட்டம் மாறுகிறது, நட்சத்திரம் கூட மாறுகிறது. ஆம், இப்பொழுது என்ன, இவர்களுடைய டைமிங் முடியும். ஒரு 40 ஜாதக லிமிட் வைத்திருந்தால் முடியும். பிறகு அந்த ஜாதகத்தில் நடைமுறை என்னவென்றால், ஒரு மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ ஃபோன் பண்ணுகிறார்கள், ஐயா தாங்கள் பிறந்த பையனின் ஊர் என்ன, நேரம் என்ன என்று. இது இவர்களுக்கு தேவையில்லை, ஜோதிடர்களுக்கே தேவையில்லாத விஷயம். இந்த ஜோதிட அடிப்படை அறிவில்லாதவர்கள்லாம் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், முதலில் அந்த இருக்கக்கூடிய கணிதத்தை வைத்து இவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவது இல்லை. இவர்கள் பண்டிதர்கள் போல் நினைத்துக்கொண்டு, இவர்கள் தான் உலகை நிர்ணயம் பண்ணுறவர் நினைத்துக்கொண்டு இந்த ஜோதிடர்கள், நீங்கள் எங்களுக்கு புதிதாக சொல்லுங்கள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்படி அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் வைத்து கணித்து கொடுக்கிறார்கள். முன்பு போல் அந்த பஞ்சாங்கம் வைத்து அன்றைய உள்ள கிரகநிலையை பார்த்துக்கூடிய ஜோதிடர்கள் இன்று இல்லை. எல்லாமே லேப்டாப், செல்போனில் ஒரு சாஃப்ட்வேரை வைத்துக்கொண்டு அவர்கள் சாஃப்ட்வேர் தான் உண்மை என்று பேசி வருவதனால், இதனால் குழந்தைகள் கல்யாணம் தாமதமாகிறது. நாமது கொடுத்த ஜாதகத்தையே அவர்கள் வெளியே அனுப்புவதே இல்லை. இஷ்டத்துக்கு அவரவர் ஒரு சாஃப்ட்வேர், அவரவர் ஒரு ராசியில் ஒரு கட்டம், லக்கணத்தில் ஒரு கட்டம், மாறி மாறி திசையறுப்பில் ஒன்று மாறி மாறி. ஆகவே நாங்கள் பொதுவாக வாடிக்கையாளர்கள் சொல்வது என்றால், நீங்கள் ஜாதகம், பிறந்த ஜாதகம் அந்த நேரத்தில் எழுதியிருப்பீர்கள் இல்லையா, அந்த ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து அதை மேட்ரிமோனிக்காரர்களிடம் கொடுங்கள். அதில் பிறந்த ஊர், பிறந்த நேரத்தை தெளிவாக எழுதிவிடுங்கள். இதனால் ஜாதக குழப்பம் மாறும். அதே சமயம் அந்த மேட்ரிமோனிக்காரர்களிடம், ஐயா நீ எந்த ஜாதகத்தை தான் உங்களை வலைதளத்தில் வைக்க வேண்டும், நீங்கள் கிரியேட் பண்ணதை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் எத்தனை ஜாதகம் நல்லா இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, எத்தனை ஜாதகம் ஒரு ராசி கட்டம், அம்ச கட்டம் வித்தியாசம் என்று சொல்லுகிறீர்களோ, அதெல்லாம் லாபம் அந்த மேட்ரிமோனி சைட்காரர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தான். உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. உங்களுக்கு இதனால் பையன் கல்யாணமோ பெண்ணு கல்யாணமோ டிலே ஆகிறது. நாங்கள் பொதுவாக சொல்வது, நீங்கள் ஆதியில் எழுதிய ஜாதகம் ஒரு 20 வருஷத்துக்கு வந்து எழுதியிருப்பீங்க, அந்த ஜாதகத்தை 2 பேரும் பரிமாற்றம் பண்ணி கொள்ளுங்கள். யாரால் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தால் போதும். நல்ல குடும்பமாக உங்கள் பொண்ணை கொடுக்கிறீர்களா, உங்கள் நல்ல பையனுக்கு உங்கள் பொண்ணு கொடுக்கிறீர்களா, நல்ல பொண்ணுக்கு உங்கள் பொண்ணை உங்கள் பையனுக்கு எடுக்கிறீர்களா, அவருடைய அப்பா அம்மா குணாதிசயம், அந்த குடும்பத்தினுடைய பழகும் தன்மை, இதை பார்த்து கல்யாணம் எடுத்தால் தாங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். இன்று ஜோதிடர்கள் பேச்சை கேட்டே நிறைய பேர் தெருவில் நிற்கிறார்கள். ஆம்,
ஒரு ஜோதிடர் சொல்கிறார், நீங்கள் காளஹஸ்தி போயிட்டு வாங்கள், நாகதோஷம் கலைந்துவிடும் என்று. ஆனால் இன்னொரு ஜோசியர் சொல்கிறார், லக்கணத்தில் ராகு எது இருக்கிறது, காளஹஸ்தி தோஷம் இருக்கிறது என்று சொன்னார். ஐயா, நாங்கள் காளஹஸ்தி போயிட்டு வந்துட்டோம், போனாலும் செல்லாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறீங்க? ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த அந்த மக்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை நீங்கள் உணர்வது இல்லை. நீங்கள் ஜாதகம் பாருங்கள், பார்த்துவிட்டு ஓரளவு நம்புங்கள். ஜாதகத்தை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாம் மீதி ஆண்டவனின் விதி பயன்தான். நாங்கள் பொதுவாக எல்லாருக்கும் சொல்வது, என்னுடைய அனுபவத்தில் இருந்து, நல்ல சகுனம் ஏற்பட்டால், நீங்கள் ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ பேச போகிறீர்கள், நல்ல ஒரு சகுனங்கள் இருக்கிறது, தங்குதடையின்றி போயிட்டு வருகிறீர்கள், ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்கிறது, ஒரு மோதல் இல்லாமல் இருக்கிறது, அந்த விஷயங்கள் ஒரு இனிமையான சூழ்நிலையில் முடிந்தாலே அந்த கல்யாணங்கள் அழகாக இருக்கும், அந்த குழந்தைகளின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரம் என்று சொல்லி வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை பரிகாரம் செய்ய சொல்கிறார்கள். இன்று உள்ள நாகரிக பெண்கள் ஒரு சின்ன ஒரு பையை கூட வெளியே தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஃபேன்சி குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தையை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அதை சொல்லி கற்று, இதை சொல்லி கற்று, நாகத்தை சொல்லி கற்று, செவ்வாயை சொல்லி கற்று என்று அந்த குழந்தைகளையும் பைத்தியமாக்கி விடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் அதை விரும்புவதில்லை. இவர்கள் இந்த ஜோதிடர் நிர்பந்தத்துக்கு ஏற்ப செய்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு மன வருத்தமான விஷயம். ஆகவே தாங்கள் குழந்தைகளின் திருமணம் இனிதே நிறைவேற, நன்றாக நிறைவேற, நீங்கள் வணங்கும் உங்களது தெய்வத்தின் கருணையை எதிர்பார்கள். அவர்கள் கொடுக்கும் சமிக்கைகளை எதிர்பாருங்கள். நல்ல சகுனங்களை எதிர்பாருங்கள். நல்ல சகுனங்களும் நல்ல சமிக்கைகளும், அதுபோல பெண் மாப்பிள்ளை பேசும்போது ஒரு சுமூகமான பேச்சுக்களும் இருந்தால், ஒரு வாரம் தள்ளி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு திருமண உறவை வைத்துக் கொள்ளுங்கள். அது இல்லாமல் ஜோதிடர் சொல்லிவிட்டார் அப்படி என்று நீங்களாகவே உங்கள் பிள்ளைகளின் மீது திருமணத்தை திணிக்காதீர்கள். ஜோதிடர் சொல்லிவிட்டு போய்விடுவார். நல்ல ஒரு குணமில்லாத பெண்ணிடம் மாட்டிக்கொண்ட ஒரு ஆணும், நல்ல பழக்கமில்லாத ஒரு மாட்டிக்கொண்ட ஒரு பெண்ணும் நிச்சயமாக நன்றாக வாழ முடியாது. இது பெரியவர்கள் சொன்ன விஷயம். ஆகவே பொதுமக்களே மற்றும் நாடார் பெருமக்களே, நீங்கள் உங்களது குலதெய்வமான கற்கோல் ஐயனாக இருக்கலாம், அர்ஜனிகாத்த ஐயனாக இருக்கலாம், ஏதோ 1008 ஐயன் கோயில்கள் இருக்கிறது. அந்த கோயில்களில் உத்தரவு கேளுங்கள், அந்த கடவுளை நம்புங்கள், அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். இந்த ஜோதிடர்களை நம்பி நடுத்தருவில் போகாதீர்கள். இதான் என்னுடைய பொதுவான கருத்து. ஏனெனில் இந்த ஜோதிடம் சொல்பவர்கள் நாம் கொடுத்த ஜாதகத்தை வைத்தே பார்ப்பதில்லை. அவர்கள் கேட்பது அறிவார்ந்த பண்டிதர்கள் போல், இந்த பையன் எந்த ஊரில் பிறந்தான், இந்த பொண்ணு எந்த ஊரில் பிறந்தான், எந்த நேரத்தில் பிறந்தான், இது எந்த நேரத்தில் பிறந்தது, இதான் இவங்க கேள்வி. மற்றபடி இவங்களுக்கு இந்த அடிப்படையில் அறிவில்லாதனால தான் இது கேட்கிறார்கள். பொதுவாக ஒரு ஜாதகருக்கு அனுச நட்சத்திரம் என்றால் சனி திசை இருக்கு, ஒரு ஜாதகருக்கு புனர்பூச நட்சத்திரம் என்றால் குரு திசை இருக்கு. இந்த ஆரம்ப கால திசையிருப்பை வைத்து இவர்கள் ஜோதிடமே பார்ப்பதில்லை. இவர்களெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரியும் பெரிய கற்றறிந்த ஞானிகள் மாதிரியும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று சராசரியாக ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படும் போது, இன்று ஒவ்வொரு ஜோதிடரும் இன்று சம்பாதிப்பது ஒரு நாளைக்கு ஐடி கட்டுற அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல்தான். இதை பொதுமக்கள் மறந்து அந்த ஜோசியர் நல்லா சொல்றார், இந்த ஜோசியர் நல்லா சொல்றார் என்று அலைகிறார்கள் ஊர் ஊராக. ஆகவே பொதுமக்களே, நாங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்கள், குலதெய்வத்தை வேண்டுங்கள், வணங்கி அதனுடைய சகனம் பார்த்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வையுங்கள். அவர்கள் சீரும் சிறப்பு வாழ்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.